நானும் மதுரக்காரன் தாண்டா. வணக்க மக்களே, இந்த வீடியோவில் வந்துட்டு நம்மளோட இன்றைக்கான ஒர்க்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட டே வந்து இன்றைக்கி காலையில் 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எக்ஸாக்டாக சொன்னால் 1:50க்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வண்டி எடுத்துகிட்டு தோட்டத்துக்கு கிளம்பியாச்சு. எதுக்கு போகிறோம் அப்படின்னா, நம்மளோட மாசி பச்சை அறுவடை பண்ணுறதுக்கு தான் போயிட்டுருக்கோம் தோட்டத்துக்கு. ஸோ அங்கே போயிட்டு நான் ஆல்ரெடி ஒரு கவரை போட்டு அதில் நம்மளோட பண்ணருவா எல்லாமே அந்த வாளியில் போட்டு வச்சுருந்தேன். நம்ம போய் மாசி பச்சை அறுவடை பண்ணல, அதனால் அதை எடுத்துக்கி நாங்கள் மாசி பச்சை அறுக்க கிளம்பிட்டோம். நானும் அம்மாவும் தான் மாசி பச்சை அறுக்க போகிறோம் இன்னைக்கு. ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 மணிக்கிட்ட அறுக்கணும் இன்னைக்கு. 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்மளால ஒரு 5 மணிக்கெலாம் அதை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆல்ரெடி நேற்று ஈவினிங் ஒரு 40 மணி அறுத்துருக்கு. ஸோ இன்னைக்கு வந்துட்டு இப்போ காலையில் ஒரு 160 மணி அறுக்க போகிறோம். நானும் அம்மா வந்து அறுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மணி வந்து கரெக்டாக 2:05க்கெலாம் நாங்கள் அறுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம், நானும் அம்மாவை. இங்கேருந்து நம்ம சிலம்பட்டி மார்க்கெட்லாம் கொண்டு போய் சேல்ஸ் பண்ண போகிறோம். ஒரு 4 மணிக்கெலாம் வந்துட்டு நாங்கள் ஒரு 130 முடிக்கிட்ட அறுத்தோம். இன்னும் கொஞ்சம் தான் இருந்துச்சு நம்ம அறுக்க வேண்டியது. நம்ம மாசி பச்சை அறுத்தவங்களாம் அதெல்லாம் வாடாமல் இருக்கிறதுக்காக பைப்பில் தண்ணி பிடிச்சிட்டு போகிறேன். ஏன்னா அந்த காற்று பயங்கரமாக அடிச்சிட்டு இருந்துச்சு. அதனால் நம்ம தண்ணி பிடிச்சா நம்ம மார்க்கெட்டு கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கு. அப்படி இல்லைன்னா நம்ம மார்க்கெட்டுக்கு கொண்டு போகும்போது பூவெல்லாம் ரொம்ப அந்த கொலையெல்லாம் ரொம்ப வாடி போயிடும். அதுக்கப்புறமா பழையது மாதிரி தெரியும். ஸோ நம்ம மாசி பச்சை அறுத்துட்டு அதுக்கப்புறமா பன்னீர் ரோஸ் பூ வர எடுக்கணும். ஸோ ஒரு 3-3:30 இருக்கிறதுனால என்ன வந்து பூ மலராமல் இருக்குது. நம்ம ஒரு 4:30 மேலே எடுக்க ஆரம்பிச்சோன்னா பூ எல்லாமே வளர்ந்துடும். ஸோ அந்த கேப்பில் வந்துட்டு நான் கொஞ்சம் நேரம் தண்ணி பாய்ச்சிடலாம் அப்படின்ட்டு மோட்டர் ஓட்டி விட்டேன். நம்ம அறுத்துட்டு போக ஒரு 1 hour கிட்ட ஆகும். அந்த கேப்பில் மோட்டர் ஓட்டிட்டோம்னா நம்ம தண்ணியை ஒரு குண்டு பாய்ச்சிடலாம் அப்படின்றதுனால அறுத்த முடிங்க. இப்போ நம்ம தண்ணி தெளிக்க போகிறோம். மொத்தம் வந்துட்டு நம்ம 160 முடி அறுத்தாச்சு. நம்ம ஆல்ரெடி அங்கே ஒரு 40 முடி இருந்துச்சுல, டோட்டலாக வந்து நம்ம 200 முடி அறுத்தாச்சு. இதுக்கப்புறமா இதை கட் பண்ணி அதில் இருக்க கழிவுகள்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போனேன். அப்போ தான் நம்மளுக்கு மார்க்கெட்டில் ஈஸியாக சேல்ஸ் பண்ண முடியும். நான் தண்ணியெலாம் தொலைச்சி வச்சு இந்த பக்கமாக ரெடி பண்ணிட்டு இருக்கும்போதே அம்மா வந்துட்டு மாசி பச்சையை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இந்த கட் பண்ணுறதுக்கே வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட ஆகும். அம்மா கட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் இங்கே வந்துட்டு பன்னீர் ரோஸ் எடுக்க வந்துட்டேன். பூ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ தான் செடி சின்ன செடியாக இருக்கிறதுனால ஒரு 1/2 கிலோ போட்டு தான் எடுக்கேன். பட் ஆனால் நம்ம அதை எடுக்கிறதுக்கு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். ஏன்னா கொஞ்சம் நிறைய இடமா இருக்குது. நம்ம எல்லா செடியும் போய் பார்த்துட்டு வரணும். அதனால் நம்ம இதை எடுத்துகிட்டு மார்க்கெட் போகும்போது எல்லாத்தையுமே சேர்த்து கொண்டு போய் நம்ம சேல்ஸ் பண்ணிடலாம். நான் இதை எடுத்துகிட்டு போகிற கேப்பில் அம்மாவும் ஆல்மோஸ்ட் அந்த மாசி பச்சை எல்லாம் வெட்டி முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம அதை அப்படியே அள்ளி சேல்ஸுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியதான். இன்னும் கொஞ்ச நாளில் வந்துட்டு நம்மளுக்கு பன்னீர் ரோஸும் இன்க்ரீஸ் ஆகிடும். அதுக்கான மருந்தடிப்பு உரம் எல்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக வந்துட்டு நம்ம பூ நிறைய எடுக்க முடியும். இவ்வளோ தான் நம்மளோட மாசி பச்சை பூ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அதை நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா செடியிலே காஞ்சி போயிடும். அதனால் எடுத்து மார்க்கெட்டுக்கு சேல்ஸ் பண்ண போகிறோம். ரேட் வந்து பார்த்திங்கன்னா நேற்றுலாம் 100 ரூபா போயிருந்துச்சு. ஸோ 1/2 கிலோன்னா நம்மளுக்கு ஒரு 50 ரூபா கிடைக்கும். அதுலேயே இன்றைக்கி நிலவரம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. நான் இங்கே எடுத்து வச்சுட்டு கேப்பில் அம்மா எல்லாத்தையும் வெட்டியிருந்தாங்க. அதை எல்லாத்தையுமே இந்த மாதிரி சாக்கில் போட்டு நான் பேக் பண்ணியாச்சு சேல்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காண்டி. ஸோ மொத்தம் 2 சாக்குலேயே நம்ம ஒரு 130 முடி அடிக்காச்சு. மிச்சிருக்குது நம்ம இதை போட்டுட்டு வந்து அதுக்கப்புறமா எடுக்க வேண்டியதான். ஸோ நான் மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டேன். பூ மார்க்கெட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 கிட்ட ஆயிடுச்சு. நம்ம எல்லா வேலையும் முடித்து மார்க்கெட் ரீச் ஆகிறதுக்கே. ஸோ வந்தோடனே காலையில் கொஞ்சம் டல்லாக தான் இருந்துச்சு மார்க்கெட்டு. எப்பயுமே நம்ம 10 ரூபா ரேட்டுக்கு போடுவோம். இன்றைக்கி கொஞ்சம் டல்லாக இருந்ததுனால நான் 8 ரூபா அப்படின்ற ரேட்டில் எல்லாத்தையுமே நான் சேல்ஸ் பண்ணிட்டேன். ஒரு 7:30க்கெலாம் நம்மளுக்கு சேல்ஸ் ஃபுல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நான் சாப்பிட்டுட்டு தோட்டத்துக்கு வந்திருந்தேன். நான் வந்த கேப்லேயே வந்துட்டு அம்மா ஆடுகளுக்கு தீவனம் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க.
சரி வீட்டுக்கு போகும்போது அம்மாவை ஏற்றிட்டு போயிடலாம் அப்படின்னு தீவனத்தை பார்த்தோன்னே ஆடுகள்லாம் ரொம்ப ஆரவாரமாயிடுச்சு. சாப்பாடு வந்துச்சுல அதனால். மொத்தமாக 3 ஆடு, ஒரு பெரிய குட்டி, ஒரு சின்ன குட்டி. இவ்வளோ ஐட்டம் இவ்வளோ இருக்கு நம்மக்கிட்ட பசங்க. அதுக்கு எல்லாமே அதுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ சாப்பிடுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிரித்து அந்த கயிறில் கட்டிட வேண்டியதான். ஸோ மொத்தமாக இருக்கிறத வந்துட்டு 3 பார்ட்டாக பிரிச்சிடுவாங்க அம்மா. ஃபஸ்ட்டு அகத்திக்குள்ளே கொஞ்சம், அதுக்கப்புறமா அந்த கொடிக்குள்ளே கொஞ்சம், அதுக்கப்புறமா வாழையில் கொஞ்சம், 3 மிக்ஸ் பண்ணி நம்ம ஆட்டுக்கு வச்சிட்டோம்னா அவங்க அப்படியே சாப்பிட்டுக்குறாங்க. ஸோ இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கே நம்மளுக்கு கிட்டத்தட்ட 10 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஸோ காலையில் 2 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு 10 மணி வரைக்கும் நானும் அம்மாவும் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு டெய்லி ரொட்டீன் தான். காலையில் எந்திரிக்கிறது மட்டும் கொஞ்சம் கம்மியாகும். சப்போஸ் நம்ம மாசி பட்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால், அப்படி இல்லைன்னா நம்ம சீக்கிரம் தான் போய் அறுக்க வேண்டியதாக இருக்கு. மாடுகள் இல்லை நம்மகிட்ட, ஆடு மட்டும்தான் இருக்குது. ஃப்யூச்சரில் வேணால் பார்க்கலாம் எப்படி இருக்கு, செட் ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு. இதை கட்டி முடிச்சுட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுவோம். போயிட்டு ஒரு மதியம் ஒரு 3 மணி வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் மறுபடியும் நம்ம மாசி பச்சை இருக்க கிளம்புனேன். ஸோ நாங்கள் கட்டி விட்டுட்டு ஆடெல்லாம் சாப்பிட வச்சுட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இதுதான் நம்ம சேனலில் வர ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.